இந்த ரோட வந்து நம்ம ஏன் சூஸ் பண்ணோம்னா, எதுக்குடா இந்த அரளிப்பூ செடி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நெறைய பேருக்கு ஒரு யோசனை வரும். மரத்த வந்து நடுறதுக்கு பாருங்க. ஹைவேஸ பெருசு பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. அந்த அளவுக்கு நம்ம அரசியல் பேச வேண்டாம். சூப்பரா இருக்குல்ல, இந்த பக்கம் பாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி எல்லாமே மிஸ்ட்டு தாங்க. கார்த்திகை 1க்கே வந்து பார்த்தீங்கன்னா, பனி மூட்டம் இப்படி இருக்குன்னா, இப்போ மார்கழியெல்லாம் போம்போது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். குட்டி ஊட்டியாவே மாறிரும்னு நெனைக்கிறேன் திருப்பூரு. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் வாகர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் இருந்து ஒரு 8:45க்கு கிளம்பியிருக்கோங்க. எங்கே போக போகிறோன்றதை நீங்களே தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வள கொலன்னா பேசணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருந்து ஒரு 83 கிலோமீட்டர் தாண்டி இருக்க பழனிக்கு தாங்க போக போகிறோம். அது எப்படி போக போகிறோன்னா, இங்கே திருப்பூர்லேருந்து பல்லடத்துலேருந்து தாராபுரத்துலேருந்து பழனி போகிறோம். அது ஏன்டா திருப்பூர்லேருந்து டேரெக்டாக தாராபுரம் வழியாக பூந்து பழனி போக வேண்டியதாண்டா அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் ஆனால் தாராபுரம் ரோட்டில் இந்நேரத்துக்கு, அதாவது காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பல்லடம் போயிட்டு அதில் போகலாம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேவை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். இந்த வேல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டிராஃபிக் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் தூரத்துக்கு தான் டிராஃபிக் இருக்கும். அந்த வித்தியாலயம், வீரபாண்டி அது வரைக்கும் தான் டிராஃபிக் இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லடம் ரோட் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ என்ன பேச வந்தோன்றதே மறந்துட்டு நான் பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பழனி வரைக்கும் போக போகிறோங்க. அதுதான் இன்றைக்கான விலாகு. ஸோ வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு பைக் ரைடாக மட்டும் இருக்காது. ஸோ இதுக்கு மேலேயும் நிறையா விஷயங்கள் இருக்குது. பாருங்க, திரும்பியே வாங்க மாட்டேங்கிறாங்க. அங்கேருந்து பெட்ரோல் பங்க்லேருந்து பிடிச்சாங்களா அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துடுறது சொருவிக்கிட்டு. சரி, ஓகே, அவங்கள நினச்சி நம்ம டென்ஷன் ஆனோம்னா நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம பேசிக்கிட்டே போகலாங்க. இன்றைக்கி என்னடா திருப்புன்னு கிளம்பியிருக்கியே பழனிக்கு அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்றதுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. தாராபுரத்துக்கு இங்கேருந்து, அதாவது பல்லடத்துலேருந்து 42 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தாராபுரத்துக்கே 42 கிலோமீட்டர். ஸோ இந்த பக்கம் ரைட் எடுத்தோம்னா பல்லடம், இந்த லெஃப்ட் எடுத்தோம்னா தாராபுரம். ஸோ இந்த லெஃப்ட் எடுத்து நேராகவும் போகிறதா இருந்தாலும் போகலாம். லெஃப்ட் எடுத்து நேராக போனோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவினாசி பாளையம், கொடுவாய் அது பக்கத்தில் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரைட் இருக்கும். அந்த ரைட் வழியாக போனோம்னா டேரெக்டாக தாராபுரத்துக்கு ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைவேஸ் டச் ஆயிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வழியில் தான் போக போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்நேரத்துக்கு வெயில் அது இதுன்னு அடித்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிருப்போம். இந்நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெதர் நல்ல கண்டிஷனில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மழை பெய்யும்னு நினைக்கிறேன். மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா சந்தோஷம் போயிட்டு வர வரைக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்குது நம்ம மொபைலில் தான் வ்ளாக் எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா. அதனால் மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம மொபைல் நாசி ஆயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, ஓகே, இந்த ரோட்டில் தான் திரும்பணும். திரும்பி பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாராபுரம் போகணும். தாராபுரத்துலேருந்து நம்ம வந்து பழனி போகணுங்க. ஸோ இங்கேருந்து பல்லடத்துலேருந்து பழனிக்கு வந்து ஒரு 76 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 76 சம்திங் காட்டுது. ஸோ வந்து இந்த ரோடை வந்து நம்ம ஏன் சூஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு அந்த ரோடு வந்து பெரிய ஹைவேஸு, இது வந்து குட்டி ஹைவேஸு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ரோட்டில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது, ஒரு நெருக்கலாகவே இருக்காது. அதுவும் இல்லாமல் ஓவர் டேக்கிங் அதிகமாக இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து கொஞ்சம் பசுமையாக இருக்கும் அந்த பக்கம் போகிறத விட. அதாவது நம்ம தாராபுரம், திருப்பூர் டு தாராபுரம் ரோடு அந்த ஹைவேஸில் போகிறத விட இந்த ரோட்டில் போனோம்னா இன்னும் கொஞ்சம் பசுமையாக இருக்கும். அது போக போக உங்களுக்கே தெரியும். நீங்கள் பாருங்கள், அது சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரளிப்பூ செடியெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அரளிப்பூ செடியெல்லாம் எதுக்குடா வச்சுருக்காங்க? சும்மா அழகுக்கு வச்சுருக்காங்களா? ஏன்டா நடுவில் டிவைடர் கல் வைக்க வேண்டியதானே? இல்லைனா அந்த பக்கம் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்துரும்ல. நிறைய பேருக்கு ஒரு யோசனை வரும். அழகுக்காக இல்லைங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூ செடி எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து பிரித்து தருங்க. பிரித்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்சிஜனாக தரும். ஸோ மரம் இல்லாத காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரளிப்பூ செடியை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மரம் இருந்துச்சுன்னா எவ்வளவோ மேல். திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா ஓரமாக ஒதுங்கலாம், வெயில் அடிச்சிச்சுனாலும் ஓரமாக ஒதுங்கலாம். அதான் முதல்லலாம் பார்த்துருப்பீங்கல்ல, நம்ம வந்து இப்போ இங்கேருந்து கிளம்புறோம்னா அப்படியே ஃபேமிலியாக போகும்போது ஒரு மரத்து நிழலில் பார்த்துட்டு அப்படியே புளி சாப்பாடு, தக்காளி சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்திருப்போம். அப்படியே உட்காந்து சாப்பிட்டு ஜம்முன்னு என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இப்போல்லாம் மரம்லாம் எதுவும் இல்லாதனால எல்லோரும் ஹோட்டல் தான். எவ்வளோ காசு இருந்தாலும் ஹோட்டல், அப்படி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரத்தை வந்து நடுறதுக்கு பாருங்கள். ஹைவேஸை பெருசு பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. மரத்துக்காக ஒரு சின்ன கேப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் கூட இன்னொரு ரோடை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தேப்பா. வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும். பட் ஆனால் எங்கே இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம அரசியல் பேச வேண்டாம். மரம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. மரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவோ இதாக இருக்கும், பெனிஃபிட்ஸாக இருக்கும். அதனால தான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி காலையில் என்றைக்குமே நான் வந்து இந்த நேரத்துக்கு தான் கிளம்புவேன். பழனி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நேரத்துக்கு தான் கிளம்புவேன். கிளம்பும் போது எனக்கு வந்து வெதர் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. இந்த சைட்லேருந்து வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்குமா. இன்றைக்கி பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல. இந்த பக்கம் பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாமே மிஸ்ட்டு தாங்க. அவ்வளோ இன்னும் வந்து இந்த பக்கம் வெயிலே வரல. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வானிலை அறிக்கை ரமணா அண்ணன் சொல்கிற மாதிரி மழை பெய்ய போதுரா, இன்றைக்கி அடித்து ஊற்ற போதுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலில் இருக்கும் போல் திருப்பூர். ஏன்னா வந்து இன்னுமுமே வெயிலே வெளியே வரல. மேலே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல் மேகமூட்டமாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி மூட்டங்களாக இருக்குது. கார்த்திகை 1க்கே வந்து பார்த்தீங்கன்னா பனி மூட்டம் இப்படி இருக்குன்னா, அப்போ மார்கழியெல்லாம் போகும்போது எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் குட்டி ஊட்டியாகவே மாறிடுன்னு நினைக்கிறேன் திருப்பூர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நல்ல ஒரு வெதர் கிளைமேட் சூப்பராக இருக்குது. நல்லா ஜிலுன்னு இருக்குது. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன நேரம் வெயில் அடிச்சிச்சுன்னா தரையாக வேர்த்து ஊற்றும். அது ஒரு டென்ஷனாக வந்து போயிட்டுருக்கும். எப்படா போய் வண்டியை நிறுத்துவோம், எங்கடா போய் வண்டியை நிறுத்துவோம், எப்படா டீ குடிக்க நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறதும் ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா நல்ல ஒரு கிளைமேட்டு. ஸோ நண்பர்களே, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரைவெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு நல்ல ஒரு மான்சூன் டைமில் எடுத்துக்கங்க. உங்கள் ட்ராவலை வந்து இது பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் டைமில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பார்க்குறதுக்கு நிறைய சீனரிக் பிளேஸ் எல்லாம் இருக்கும். சும்மா இந்த காட்டெல்லாம் நான் முதல்ல வரும்போது அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பேன், என்னடா இது வறண்டு போய் கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, லுக்காக இருக்கும். அப்படியே அந்த பச்சை பசேருன்னு இருக்கும். ஏன்னா வெயில் அடிச்சிச்சுன்னா அந்த புல் மேலே பட்டு அது ஒரு ஒரு எல்லோ கலரில் ஒரு கோல்டன் கலரில் நம்மளுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த புல். இதே வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்காமல் டிம்மாக இருக்கிறனால எல்லாம் ஃபுல்லாக பச்சை பசேர்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் தாராபுரத்துக்கு ஒரு 37 கிலோமீட்டர்னு மேலே ஒரு போர்டில் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்மளும் பேசிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்கிணறு வந்திருக்கோங்க. கள்ளக்கிணறுக்கிட்ட வந்திருக்கோம். கள்ளக்கிணறுலேருந்து அப்படியே வந்து தாராபுரத்துக்கு ஒரு 38 36 என்னமோ சம்திங் இருக்குது. ஸோ நண்பர்களே, இன்றைக்கி வந்து செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு. நான் நினச்சி கூட பார்க்கல, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனரிக்காக இருக்குது. ஸோ இந்த நேரத்துலலாம் இந்த இடத்துலலாம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த தென்னை மரம் 2 பக்கமும் சூப்பராக இருக்குங்க. மாதத்துக்கு ஆனால் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணுங்க. ஸோ பார்க்காமலே இருந்து சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா, சொல்லப்போனால் நான் வந்து ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர், ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அந்த ஒரு இயற்கை அது வந்து இந்த ரோட்டில் மட்டும்தான் கிடைக்கிது. ஏன்னா வந்து அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ஹைவேஸு, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே அந்த விவசாயம் பண்ணுறதுக்காக இது பண்ணி வச்சுருப்பாங்க. மற்றபடி இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது நீங்கள் பல்லடத்துலேருந்து தாராபுரத்துக்கு இந்த உத்தரச்சல் ரோடெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சீனரிக்காக இருக்கும் இடமே. பட் ஆனால் வெயிலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. மற்ற டைம் இந்த மான்சூன் டைம்லலாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து திண்டுக்கலுக்கு 98, மதுரைக்கு 105, பழனிக்கு 63 கிலோமீட்டருங்க. ஸோ 63 கிலோமீட்டர் இன்னும் ட்ராவல் பண்ணணும் நம்ம. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 8:30 மணிக்கு கிளம்புனோம்னா அங்கே ஒரு 10 மணிக்கு போய் ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ 10 மணிக்கு நம்ம ரீச் ஆயிடுவோம், இல்லைனா ஒரு 10:30க்கு ரீச் ஆயிடுவோம். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு வரதாங்க பிளானு. சாமியை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்கம்பட்டி சித்தர் ஐயா கோவிலுக்கு போயிட்டு அவரையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம திருப்பூர் வரதாங்க இன்றைக்கான பிளானு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ போகிற வழியெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஃபன்னெல்லாம் பண்ணியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக இருந்துச்சுன்னா சிரிங்க, ஃபன் இல்லைன்னா கொஞ்சம் சிந்திங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா, இடத்த பாருங்கள், இங்கே பாருங்க. அப்படியே ஒரு சாங்கு போட்டால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் காப்பிரைட்ஸ் அடிச்சிருவாங்க, அதுக்கு தான் பயமாக இருக்குது. இல்லைனா சாங்கெல்லாம் போகிறதுக்கு என்ன. குழந்தைங்கலாம் பாருங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. நேரத்துக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாமல் எங்கடா போவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு vloggerனால் இப்படி தாங்க பேசணும். அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு vloggerனால் அப்படி ரோட்டில் நடக்கிறது, அப்புறம் காட்டில் போகிறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு தான் போகணும். அது வந்து இந்த vlogger குடும்பத்தோட வந்து பார்த்திங்கன்னா நியதி. அதனால் நீங்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோடு. செம்ம க்ளீன், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது சொல்லப்போனால். என்ன வர்ற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவி, பூனை, எலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் வந்து டேட்டூ ஆயிடுச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல. சரி, இன்றைக்கி வெயில் அடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், எப்போ இருந்தாலும் இந்த ரோட்டில் வந்து போக முடியாது. வெயில் அடித்தா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய வெக்ஸு. ஸோ நான் வந்து எப்போயுமே இந்த இதில் வந்தேன்னா வச்சுக்கோங்களேன், இந்த அங்கே இருக்கிற அந்த டீ கடையில் தான் வந்து டீ குடிப்பேன். இன்றைக்கின்னு பார்த்து கடை திறந்துருக்கு, நல்ல வேலை.
ஸோ வந்து கடை திறந்தா இருக்குது. ஸோ வந்து இந்த கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டீ குடிப்பேன். வாங்க டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம்.